யாருடி இங்க வேலைக்காரி? நான் தான். அட கடவுளே, நீயா? பாட்டிமா, இங்க சின்ன வயசு வேலைக்காரி ஒன்றும் வேண்டாம். ஆமா, மினுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிக்கிற இவளை முதல்ல அனுப்புங்க. அப்துல்லனா, இவங்கெல்லாம் யாரு? முதலாளி கல்யாணம் பண்ணிக்க போற பொது பொண்ணும் அவங்க குடும்பமும். அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரா? பண்ணா என்ன, கெட்டா போயிடும். இதான் மீரா முதலாளியோட பொண்ணா? ஆமாங்க. அவ என்ன மூஞ்ச காட்டிட்டு போறா? என்ன பிடிக்கலையோ என்னமோ. அத கேட்டுட்டு தான் நீங்க அடுத்த வேலை. போகல பாட்டி, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். போய் கேட்டு வா. குடுகுடுன்னு ஓடி போய் கேட்டுட்டு வாடி. இங்க வாடி. உனக்கு எத்தனை குழந்தைகடி? அல்லா, எனக்கு இன்னும் நிக்காவே நடக்கல. உன்னை பார்த்தா அப்படி தோணலையேடி. அவ உடலமைப்பு அப்படி. அப்படின்னா இனி இவங்க இருக்க வேண்டாம். தேவையான அழகும் உடம்பும் என் பேத்திக்கிட்டே இருக்கு. அமீனா, நீங்க? நான் பக்கீர். உன் கல்யாணம் தடப்பட்டதுல எனக்கும் வருத்தம் அதிகம்தான். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் உங்க அப்பா கிட்ட இருந்து ஷைனபாவோட பங்கை திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். நான் என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உலகத்துல எங்க அப்பாவுக்கு கூட நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கல. ஆனா நீ சந்தோஷமா வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் உண்மையா சொல்றேன் அமீனா, என்ன நம்பு. இவ்ளோ தைரியமா என்னோட கைய நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. போட்ல இருந்து என்ன கொலை பண்ணதா கொண்டு போறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது நீங்க ஒரு நல்ல மனுஷன். என்ன பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தோணுதா? எனக்கு அது போதுமா? அது போதும். பொண்ணுக்கு நிறைய நகை கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிற அவ்வளதையும் கொடுத்துறேன். கல்யாணத்தை ரொம்ப ஜோரா நடத்தணும். நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே நடத்திடலாம். பிரியாணி வேணும், நல்ல பிரமாதமா பண்ணணும். உடனடியா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண. உங்க பொண்ணுக்கு எங்க பேத்திய பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க? அப்படி அவளுக்கு பிடிக்கலனா அடுத்த நிமிஷமே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். தேவையே இல்ல பாப்பா, சின்னம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நைட்டே கல்யாணத்தை வச்சுக்கோங்க. கடவுளே, பிரச்சனையே இல்லாம போச்சு. நீ தேவையில்லாம பேசாம போய் வேலையை கவனி. அப்பா, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சின்னம்மா ஏ ரூம்லயே இருக்கட்டும். கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. ஐயோ, நான் யாருன்னு தெரியுமா? ஃபாத்திமாவோட மகன் ஃபக்கீர். இங்க இருக்கிற நகையெல்லாம் ஒழுங்காயிடு. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா ஒழுங்கா எல்லாத்தையும். இந்த நகையை நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? எல்லாரும் இங்க வாங்க. இதுல இருக்கிற பாதி நகை உன்னோட மூத்த பொண்டாட்டியோட மூத்த மகளுக்கு போய் சேரும். மிச்ச நகை இவளுக்கு போகும். அடிமை கண்ணு, இத பாதியா பிரி. அல்லா, கல்யாணம் பண்ணித்தாரன்னு வேஷம் போட்டு வந்தது நீங்க தானா? உன்னை குத்தி கொன்றுவேன். ஐயோ, இது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடாது. சைனபாவும் உன்னோட சொந்த மகன்றதுனால அவளுக்கும் உன்னோட சொத்துல பாதியை கொடுக்கணும். இதுல நான் சொன்னது மட்டும் எதுவும் நடக்கலன்னா திரும்ப வருவேன் உன்னை கொல்றதுக்கு. வாங்க போலாம். ஐயா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். மேஸ்டர் அர்ஜுனன், இந்த ஆத்தங்கர ஃபக்கீர் அவ்வளவு பெரிய ஆளா? ஃபக்கீரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் வீடு பூந்து கொள்ளையடிச்சாங்கிறத தான் என்னால நம்ப முடியல. அந்த கடவுள் மேல ஆணையா நான் சொல்றது எல்லாம் உண்மைங்க. வீடு புகுந்து எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. உத்தரவு வந்ததும் எல்லா அடிமைகளையும் நாங்க திறந்து விட்டுட்டோம். வெளியே வந்ததுல முக்கியமான ஒரு தான் அடிமை கண்ணு. அவன் இப்ப ஃபக்கீரோட சேர்ந்திருக்கான். இவங்களை கைது பண்ணலன்னா நாங்கெல்லாம் வீட்டுல நிம்மதியா தூங்க முடியாது. மேஸ்டர் அர்ஜுனன், அந்த பக்கியையும் அடிமை கண்ணையும் உடனடியா அரெஸ்ட் பண்ணணும். This is my order.
அசையாத, எழுந்துரு. தம்பி, இவனை கைது பண்ணுங்க. பக்கீர் உள்ள இருக்கானான்னு பாருங்க. அடிமை கண்ணு எந்த தப்பும் செய்யல. மீரான் முதலாளி வீட்டுல இருந்து நகை எடுத்துட்டு வந்தது நான் தான். நீயா? ஆமா. மீரானுக்கு பிறந்த ஒரு பொண்ணோட கண்ணீரையும் கம்பளையுமா ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு சேர வேண்டியதான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் உரிமையை வாங்குற லட்சணமா? அநியாயம் பண்றது யாரா இருந்தாலும் எனக்கு இப்படி பண்ணதான் தெரியும். அப்படின்னா நீதிக்கு நியாயத்துக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்றியா? இந்த பணக்காரங்க எல்லாரும் எங்களை மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களை அடிமைங்களா வித்தப்போ இந்த நீதியும் நியாயமும் எங்க போச்சு? ஒரே ஒருத்தரையாவது கைது செய்யறதுக்கு உங்களால முடிஞ்சுதா? நீ என்ன சொன்னாலும் சரி, நகையை கொள்ளையடிச்சிருந்தா கைது பண்ணித்தே ஆகணும். இந்த நகையை பிடிங்கிட்டு வந்தது நான் தான். அடிமை கண்ணை விடுதலை செஞ்சுட்டு என்ன வேணா கைது செய்யுங்க. ஏஜமா, நான் கொள்ளைக்காரனோ திருடனோ கிடையாது. ஒரு அம்மா மாதிரி நேசிச்சு வளர்த்துக்கு என்ன ஆளாக்குனாங்களே, அவங்களுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன். சரி, அடிமக்கண்ணனை நான் விட்டுறேன். ஆனா இந்த நகைகள் எல்லாம் நீ மீரான் கிட்ட திருப்பி கொடுக்கணும். என்ன வேணா செய்யுங்க. இந்த நகை எல்லாத்தையும் விட எனக்கு அடிமைக்கண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஃபக்கீர், உன்னோட உண்மையான மனசு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ செயல்படுற முறை தான் சரியில்லை. அதை நீ மாத்திக்கத்தான் வேணும். என்ன சொல்ற? பணக்காரங்க மதியில மிதிப்பட்டு மனசு நொந்துதான் நான் வளர்ந்துருக்கேன். இப்போ நீதி தவறதை பார்க்குறப்போ சில நேரங்களில் நான் என்னையே மறந்துடுறேன். நான் உன்னுடைய சிறுவயது தோழன். நீதியை நிலைநாட்டுற அதிகாரியாத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என் கையாலேயே உன்னை கைது செய்யற நிலைமை வந்துடக்கூடாது. சரியச்சம்மா, என்னோட மனசை நான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறேன். என்னால் முடியலன்னா ஆள் பார்க்காம உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. மேஷர் அர்ஜுனன், அந்த கொலைகாரங்களை வெளியே விட்டது ரொம்ப ரொம்ப தப்பாயிடுச்சு. நகைகளை திருப்பி கொடுத்ததால தான் நான் அடிமைக்கண்ணனை விட்டேன் சார். இல்லைங்க ஏஜமா, முக்காவாசி எடுத்துட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான். பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து நீங்க நகையை வாங்கும்போது எல்லாம் சரியா இருந்ததாகத்தானே சொன்னீங்க. நீங்க பாக்கைக்கும் அடிமை கண்ணுக்கும் உதவி செய்யறதா இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரீஜென்ட் ராணியோட பரிந்துரையில தான் நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தேன். யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம நீதியை நிலைநாட்ட எனக்கு தெரியும். வீட்டுல பூந்து கொள்ளையடிச்சவன விட்டதுதான் நீதியா? அந்த நகைகள் எல்லாம் ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே. அப்படின்னா பாக்கையும் அடிமை கண்ணும் நல்லவங்க நீங்க சொல்றீங்களா மிஸ்டர் அர்ஜுனன்? நீதி தவறாம யார் நடந்தாலும் அவங்க நல்லவங்க தான் சார். அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பாக்கையும் அடிமை கண்ணும் மறுபடியும் பிரச்சனை பண்ணாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ் சார். பயப்படாத, நான் தான். சாயந்தரமா துணி துவைக்கிறது. இப்ப நான் துணி துவைக்க வந்தது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? நான் இங்க வந்தா பின்னாடி நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்ல வச்சு பேச முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பேசலாம்ல. அப்படின்னா இனி எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் நடந்துருச்சுன்னா பயம் போயிடும்ல. என்ன நம்பு. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் யாமினியை பார்க்கணுமா? ஆமினா, ஐயோ கடவுளே, யாராவது பார்த்தா? நீ பயப்படாத, யாருக்கும் எங்களை தெரியாது. எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு எதுவுமே தெரியாம ரொம்ப கவலையோட இருந்தேன். இனிமே அடிக்கடி பாக்குற மாதிரி ஒரு வழியை சொல்லத்தான் நாங்க வந்திருக்கோம். இதை பாரு, இந்த புறா நான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சரியா திரும்பி வரும். அம்மனிக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா ஒரு கடிதத்தில் எழுதி
இந்த தாயத்துக்குள்ள வச்சு இந்த புறா கல்ல கட்டி விட்டுரு, அது வந்துடும். For more updates, like, comment, subscribe to our channel.